எங்களுக்கு டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்தான் மக்கள் சக்தி இயக்கம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனந்த விகடன் மூலமும் குமுதம் மூலமும் கல்கி மூலமும் எண்ணற்ற கட்டுரைகளை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எழுதி இளைஞர்களை தூண்டி சுமார் ஒரு 250 பேர் 6 குழுக்களாக, இது நடந்தது 1991 ஆண்டு, ஒரு 6 குழுக்களாக பிரிந்து ஒரு 6 கிராமங்களுக்கு அவர்களை அனுப்பி வைத்தோம். அந்த 6 கிராமங்களிலே ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வே என்ன என்று கேட்டீர்களானால், மிதித்து மிதித்து வாழ்கிறோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இரண்டாவது, பெரியவர்கள் நமக்கு எப்படி இந்த பூமியை விட்டு சென்றார்களோ அதே மாதிரி ஒரு பூமியை நாம் நம்முடைய வாரிசுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும். அப்படி நாம் விட்டு செல்லவில்லை எனில் நாம் ஏதோ குற்றம் செய்தவர்கள் போல் ஆகிவிடுவோம் என்ற இந்த எண்ணம் ஓட்டம் என் மனதிலே தோன்றிய பிறகு டாக்டர் அவர்களை கேட்டுக்கொண்டேன். ஐயா, எங்கள் பகுதியிலே பாண்டியாறு புன்னம்புலா திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. 90% மழைநீர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே இந்த பாத யாத்திரை நடத்தின பிற்பாடு தான் இவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து, அதாவது பெருந்துறையில இருந்து கோயம்புத்தூர் அன்னூர் வரைக்கும் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வழியா. அப்ப கூட ஒரு விவசாய சங்க தலைவர் சொன்னாரு, நீங்க என்கட்சியில போங்க, தேசிய நெடுஞ்சாலையில பாத யாத்திரை போங்கன்னு டாக்டர் சொன்னார். அப்ப டாக்டர் அதுக்கு சொன்னாரு, நாங்க வாகனத்தை நோக்கி பிரச்சாரம் போகல, மக்களை நோக்கி செல்றோம். மக்களை நோக்கி செல்றப்போ கிராமங்கள் வழியா நாம தான் மக்களை தேடி செல்லணும். அவர் செய்த அந்த பாத யாத்திரை தமிழகத்தில் உள்ள எல்லா பத்திரிகைகளிலுமே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் மைண்ட் நிகழ்ச்சியில் சேலை சிறந்த சொல் அப்படிங்கிற நேர்காணல் நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க சமூக செயல்பாட்டாளரான திரு முருகபூபதி அவர்களை தான் நேர்காணல் காண போகிறோம். வணக்கம் சார். சகோதரிக்கு வணக்கம். அத்திக்கடவு அவினாஷி திட்டம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு சார். பட் இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு அதை பற்றின விவரங்கள் தெரியல. பட் இது விவசாயிகளுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி முழு விவரங்கள் என்ன சார்? இந்த திட்டம் ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள சுமார் 30 லட்சம் மக்களுக்கு பயனளிக்கின்ற திட்டம். இதன் ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியிலெல்லாம் ஒரு மேடான பகுதி. இந்த பகுதிக்கு வலதுபுறத்திலே நொய்யலாறும் இடதுபுறத்திலே LPP பாசன பகுதிகளும் உள்ளது. ஒரு யானை முதுகு போல ஒரு மேடான இந்த பகுதிக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே எந்த விதமான நீர்ப்பாசன திட்டமும் இல்லை. ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆண்ட பொழுது 2 திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்று மேல்பவானி பாசன திட்டம், இன்னொன்று கீழ்பவானி பாசன திட்டம். இந்த 2 திட்டங்களிலே அப்பொழுது ஈரோட்டிலே இருந்த ஈஸ்வரன் என்ற ஒரு MLA அவர்களுடைய மிகப்பெரிய முயற்சியின் காரணமாக கீழ்பவானி பாசன திட்டம் நிறைவேற்றப்பட்டு பவானிசாகர் அணை கட்டப்பட்டு அதிலிருந்து அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சுமார் 2 லட்சம் ஏக்கருக்கு மேலான பகுதிகள் அதன் மூலம் பயனடைகின்றன. ஆனால் மேல்பவானி பாசன திட்டத்திற்கு BWO என்ற கல்கள் நட்டப்பட்டு அவைகள் கிடப்பிலே போடப்பட்டது. அதற்கு பிறகு 1957 முதல் 62 வரை அவனாசியிலே MLAவாக இருந்த திரு மாரப்ப கவுண்டர் அவர்கள் தங்கள் பகுதிக்கு ஏதாவது ஒரு வாய்க்கால் திட்டம் தேவை என்று அவனாசி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அன்றைய முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களிடம் இதை பற்றி அவர்கள் சொல்கிறார். அவரும் காமராஜரும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்துவிட்டு, சரி இங்கே எப்படி நீர் கொண்டு வருவது? கீழே இன்ஜினியர்கள் சொல்கிறார்கள் 450 அடியில MSL பவானிசாகர் அணை இருக்கிறது, இது ஒரு மேடான பகுதி, எப்படி தண்ணீரை கொண்டு வருவது என்று கேட்கிறார். இன்ஜினியர் கேட்கிறார்கள். அதற்கு காமராஜர் சொல்கிறார், இதுக்குத்தானே உன்னை இன்ஜினியரா வச்சிருக்கிறேன், எப்படியாச்சும் இதை கொண்டுட்டு வர்றதுக்கு பாரு அப்படிங்கிறார். இது ஏதோ ஒரு காரணங்களால் இந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டது. நீங்க சொன்ன மாதிரியே இந்த திட்டம் கிடப்புல போட்டுட்டாங்கன்னு சொன்னீங்க. பட் இதுக்கு உயிர் கொடுத்தது டாக்டர் M.S. உதயமூர்த்திங்கிறது நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது எப்படி நடந்தது சார்? எங்கள் பகுதியை எடுத்துக்கொண்டீர்களானால் வறட்சி, மழை பெய்ந்தால் அதற்காக வானம் பார்த்த பூமிகளாக இருக்கின்ற பகுதிகள். இந்த பகுதிகளுக்கெல்லாம் எப்படியாவது ஒரு நீர் பாசனம் திட்ட வேண்டும் என்று என்னுடைய சிறு வயதிலிருந்தே மனதிலே ஒரு எண்ண அலை ஓடிக்கொண்டே இருந்தது. அதற்கு ஒரு உந்துகோலாக எங்களுக்கு டாக்டர் M.S. உதயமூர்த்தி அவர்தான் மக்கள் சக்தி இயக்கம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனந்த விகடன் மூலமும் குமுதம் மூலமும் கல்கி மூலமும் எண்ணற்ற கட்டுரைகளை இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எழுதி இளைஞர்களை தூண்டி அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அந்த வகையிலே அவருடைய எழுத்துக்கள் என்னுள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்கத்தின் விளைவாக அவருக்கும் எனக்கும் ஒரு நேரடியான உறவு, நட்பு ஏற்பட்டது. எனது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட அவர், தம்பி
என்ன நினைக்கிறாய் சொல்லுன்ற ஒரு முறை கேட்டார். ஐயா, எங்கள் பகுதிக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், அப்பொழுது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றுதான் நான் கேட்டேன். அவர் சொன்னது, அங்கே என்ன இல்லை என்பதை கண்டுபிடி, என்ன இல்லை என்று தெரிந்தால்தான் என்ன செய்ய வேண்டும் என்பது தோன்றும். அப்பொழுது அவருடைய உதவியோடு தமிழகம் முழுவதிலிருந்து மக்கள் சக்தி இயக்க தொண்டர்கள் வந்திருந்தார்கள், குமரி விவேகானந்தா கேந்திரத்திலிருந்து இளைஞர்கள் வந்தார்கள், சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்கள் வந்திருந்தார்கள். சுமார் ஒரு 250 பேர் 6 குழுக்களாக, இது நடந்தது 1991ஆம் ஆண்டு, ஒரு 6 குழுக்களாக பிரிந்து ஒரு 6 கிராமங்களுக்கு அவர்களை அனுப்பி வைத்தோம். அந்த 6 கிராமங்களிலே ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வே என்ன என்று கேட்டீர்களானால், குழந்தைகள், நடுத்தர வயதுள்ளவர்கள், பெரியவர்கள், இந்த 3 தரப்பு மக்களிடமும் இந்த இடம், இந்த பூமி 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது, இனிமேல் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளை அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில், இந்த இடத்திலே பட்டி பட்டியாக ஆடு மாடுகள் இருந்தன, மஞ்சள் விளைவித்தோம், கரும்பு விளைவித்தோம், நெல் விளைவித்தோம், ஆனால் இப்பொழுது கிணற்றிலே அடியிலே தண்ணீர் போய்விட்டது, இவைகளெல்லாம் எதுவுமே இல்லை, மழை பெய்ந்தால் மட்டும்தான் இங்கே விவசாயம் பண்ண முடியும், அதுவும் சோளம் போன்ற பயிர்கள் தான் விளைவிக்க முடியும்னு சொன்னாங்க. இது 6 கிராமங்கள்லையும் அப்பொழுது மிகப்பெரிய குடிநீர் பஞ்சம். அப்பொழுதுதான் அன்று இரவு அந்த கேள்வி கேட்கின்ற கருத்தரங்கு முடிந்து எல்லா 6 கிராமங்களில் இருந்து வந்தவங்களெல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது, இந்த பகுதிக்கு தண்ணீர் கொடுத்து விட்டால் உழைக்கின்ற மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க, இவர்கள் கேட்பதெல்லாம் தண்ணீர் தான், இதே நிலை நீடித்தால் இன்னும் 40 ஆண்டுகளில் இந்த பகுதிகள் பாலைவனமாக போய்விடும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் என்னுள்ளே ஒரு தீப்பொறி பிறந்தது. இவர்களுக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும். தினம் தினம் நாம் இந்த மண்ணை மிதித்து மிதித்து வாழ்கிறோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இரண்டாவது, பெரியவர்கள் நமக்கு எப்படி இந்த பூமியை விட்டு சென்றார்களோ அதே மாதிரி ஒரு பூமியை நாம் நம்முடைய வாரிசுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும். அப்படி நாம் விட்டு செல்லவில்லை எனில் நாம் ஏதோ குற்றம் செய்தவர்கள் போல் ஆகிவிடுவோம் என்ற இந்த எண்ணம் ஓட்டம் என் மனதிலே தோன்றிய பிறகு டாக்டர் அவர்களை கேட்டுக்கொண்டேன். ஐயா, எங்கள் பகுதியிலே பாண்டியாறு புன்னம்பலா திட்டம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. 90% மழைநீர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே நமது வீட்டு கூரையிலே பெய்கின்ற தண்ணீர் வீணாக அடுத்த வீட்டு கூரையிலே இருந்து கீழே வீணாகுவது போல மழை நீர் வீணாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் பாண்டியாறு புன்னம்பலா திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தீர்களானால் ஒரு 14 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைக்கும். இந்த பகுதிகள், அந்த 14 டிஎம்சியில 7 டிஎம்சி கேரளாவுக்கு போக மீதி 7 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும். இதன் மூலம் இந்த பகுதிகளை வளம் குளிக்கும் பூமிகளாக மாற்றலாம். அருமையான திட்டம் சார். இந்த திட்டத்தை பற்றி கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பட் இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கும் இதை அரசு கிட்ட கொண்டு போகிறதுக்கும் அப்போ நடந்த களப்பணிகள்லாம் என்னென்ன சார்? தென்னக நதிகள் இணைப்பிற்காக ஒரு மிகப்பெரிய பாத யாத்திரையை கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நடத்தி கொண்டிருந்தார். சரி, அடுத்து கிராமம் வழியாக ஒரு பாத யாத்திரை நீங்க ஏற்பாடு செய்ய என்று சொன்னார். ஈரோட்டிலிருந்து கோவை வரை 1992 ஒரு 9 நாட்கள் அங்குள்ள கிராமங்களில் உள்ள மிகப்பெரிய விவசாய சங்க தலைவர்கள் எல்லாம் போய் பார்த்து பேசி, இன்றைய காலகட்டம் போல் அப்பொழுதெல்லாம் கைபேசி இல்லை. ஒரு கூட்டம் போடுவது என்றால் தபால் எழுதி அவர்களுக்கு இந்த இடத்துல கூட்டம் நடக்கிறது என்று தெரிவித்து அவர்கள் வந்து மக்களையும் துண்டு நோட்டீஸ் அடிச்சு அல்லது வீடு வீடாக சைக்கிளிலே சென்று சொல்லி மிகப்பெரிய, ஆனால் அப்பொழுது அது ஈஸியாகத்தான் இருந்தது. இன்றைய எடுத்துக்கொண்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு முறை போட்டா லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கறாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு 9 மீட்டிங் இந்த பாத யாத்திரை ஏற்படுவதற்கு முன்பால் பெருந்துறை பாலாஜி பவனிலே ஒரு 9 மீட்டிங் நடத்தணும். அப்போ வந்து மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் வெளிப்பகுதியிலிருந்து கூட்டிட்டு வந்து, விவசாய அமைப்புகளை கூட்டிட்டு வந்து, என்ன இந்த திட்டம், தென்னக நதிகள் இணைப்புனா என்ன, பாண்டியாறு புன்னம்பலா திட்டம்னா என்ன என்ற பத்தி அவர்கள் எல்லாம் விளக்கமாக பேச வச்ச மக்கள்கிட்ட. இரண்டாவது, கிராமந்தோறும் ஊர்வலம் போனோம். ஒரு சின்ன பேனரை பிடிச்சிக்கிட்டு ஒரு நாள் காந்தி ஜெயந்தியா, அந்த அன்னைக்கு இளைஞர்களை கூட்டிக்கொண்டு பெரியவர்களையும் கூட்டிக்கொண்டு தென்னக நதிகள் இணைக்கப்பட வேண்டும் அப்படியே பேனர் கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஊருக்குள்ள இதையெல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னமோ செய்யறாங்கன்னு தான் தெரியுமே தவிர எதுக்குன்னு தெரியல. ஆனா எங்களுக்குள்ள எல்லாம் மனசுல ஒரு லட்சியம். எங்களுக்கு டாக்டர் வந்து ஒரு பயிற்சி கொடுத்திருந்தார். அது என்ன பயிற்சின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கிற குளம் குட்டைகளுக்கு நீங்க மனசுல கற்பனை செஞ்சுக்குங்க, அந்த குட்டை நிறைய தண்ணி நிக்குது, குளம் நிறைய தண்ணி நிக்குது, நீங்க அந்த தண்ணியை பார்த்து சந்தோஷப்படுறீங்க, காலை போய் நினைக்கிறீங்க, உங்களுடைய வேஷ்டி நனையுது, பேண்ட் நனையுது, நீங்க அந்த நனையுதுல பின்னாடி உடையாறீங்க, பயிர் வச்சு நிறைய இருக்கு, ஆடு மாடு வந்து மேனு கத்துது, கற்பனை செய்யுங்க. நாங்க உடனே கற்பனை செய்ய ஆரம்பிச்சோம். இது தினசரி கற்பனை செய்ய ஆரம்பிச்சோம். ஏன்னா ஒரு கற்பனை தான், ஒரு எண்ணம் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு முதல் படி. இப்படி நாங்க கற்பனை செஞ்சு இந்த குளம்புட்டையில் தண்ணி நிற்கிது, இப்படி வந்து ஆடு மாடுகள் மேயுது, இந்த பகுதியில் பசுமையாக மாறுது அப்படிங்கிற ஒரு கற்பனையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோம். இதுதான் டாக்டர் எங்களுக்கு கொடுத்த பயிற்சி. அப்புறம் தான் டாக்டர் என்ன பண்ணாரு, சரி நீங்கள் ஒரு தென்னக நதிகள் இணைப்பு மாநாடு ஒன்று நடத்துங்க. சரி, மாநாடு பெருசாக நடத்த முடியும்னு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். பெருந்துறையில் அண்ணா சிலை அருகிலே வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். தமிழகம் முழுவதும் சிறந்த ஆளுமைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிறப்ப தான் இந்த பாண்டியாறு புன்னம்பலா திட்டம் வந்தாலும் நம்ம பகுதிக்கு, எங்களுடைய மேடான பகுதிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது அப்படிங்கிற உண்மை
உண்மை எங்களுக்கு அப்போ தெரிஞ்சு. நீங்க சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பட் இதுக்கு ஏதாவது மாற்று திட்டம் நீங்க யோசிச்சிருப்பீங்களே, அது என்ன சார்? ஒரு வெட்டு வாய்க்கால் மூலம் இன்னைக்கு அத்திக்கடவுன்னு சொல்றமே, அந்த அத்திக்கடவுக்கு கீழே நெல்லித்துறைன்னு ஒரு இடம், அந்த நெல்லித்துறை வாய்க்கால்னு போட்டோம். ஒரு வெட்டு வாய்க்கால் மூலம் ஒரு வாய்க்கால பெருந்துறை வரை கொண்டுட்டு வந்தாக்க மேடான பகுதியில் வாய்க்கால் வர்றப்போ 2 பகுதிகளிலும் வலதுபுறம் 2 புறம் பாசன வசதி வரும். அப்படிங்கிறதுக்காக பாண்டியாறு புன்னம்பலா திட்டம் மற்றும் நெல்லித்துறை வாய்க்கால் திட்டம் அப்படிங்கிற 2 தலைப்புகளை வச்சுட்டு அந்த மிகப்பெரிய பாத யாத்திரையை நாங்க 1992 நடத்தினோம். அந்த 1992 நடத்தின பாத யாத்திரை பார்த்தீங்கன்னா எல்லா விவசாய அமைப்புகளையும் நாங்கள் ஒன்று சேர்த்து, கீழ்பவானி பாசன அமைப்புகள், தமிழக விவசாய சங்கம், கிராமிய விவசாய சங்கங்கள், இவங்க எல்லாருமே பெரியவர்கள் எல்லாருமே எங்களுக்கு நட்பாயிட்டாங்க. ஏன்னா ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒத்த உள்ளம் உடையவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும். இப்போ அவனாசியில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அன்னூரில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, கரூரில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இதே எண்ணங்களோட அவர்களே எங்களுக்கு முதல்ல யாருன்னே தெரியாது. இந்த பாத யாத்திரை நடத்தின பிற்பாடு தான் இவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து, அதாவது பெருந்துறையில இருந்து கோயம்புத்தூர் அன்னூர் வரைக்கும் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வழியா. அப்ப கூட ஒரு விவசாய சங்க தலைவர் சொன்னாரு, நீங்க என்ஹெச்ல போங்க, தேசிய நெடுஞ்சாலையில பாத யாத்திரை போங்கன்னு டாக்டர் சொன்னார். அப்ப டாக்டர் அதுக்கு சொன்னாரு, நாங்க வாகனத்தை நோக்கி பிரச்சாரம் போகல, மக்களை நோக்கி செல்றோம். மக்களை நோக்கி செல்றப்போ கிராமங்கள் வழியா நாம தான் மக்களை தேடி செல்லணும். அவர் செய்த அந்த பாத யாத்திரை தமிழகத்தில் உள்ள எல்லா பத்திரிகைகளிலுமே மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியது. இது 1993. அதுக்கு பிறகு பாத யாத்திரை முடித்த பிறகு எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை. அப்புறம் 1994 சென்னை மயிலாப்பூரில் டாக்டர் இந்த பாண்டியாறு புன்னம்பலா திட்டத்திற்காக ஒரு மாநாட்டை கூட்டினார். ஏனெனில் தலைநகரிலே ஒரு பிரச்சனையை நாம பேசும் பொழுது, ஒரு சொல்லும் பொழுது அங்கே உள்ள தலைவர்களுக்கு இது தெரியும் என்று நாங்கள் அப்ப நினைச்சிட்டோம், சரி எவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கே எங்களுக்கு அதிக வருடங்கள் எடுத்துக்கொண்டது. ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மாலை நேரத்தில் நாங்கள் போய் பால் சொசைட்டிலையோ அல்லது கோயில்லையோ உட்காந்துட்டு ஐயா இப்படி ஒரு திட்டம் வேணும், நம்மளுக்கு கிணத்துல தண்ணி கீழே போயிடுச்சு, முன்னையெல்லாம் மேலே இருந்தது தண்ணி, இன்னைக்கு எல்லாம் அடியில் போச்சு, அடுத்த தலைமுறை வந்ததுன்னா ரொம்ப கீழே போயிடும், இதுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும்னா ஆமாம் 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 அப்படின்னு பேசுவாங்க, ஈன்னு கேட்பாங்க. நாம் அக்கட்ட போன உடனே இவனுக்கெல்லாம் வேற வேலை பொழப்பு இல்லை, சும்மா வந்துட்டானுங்க அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அவச்சொல்கள் நிறைய சந்தித்தோம். ஆனால் எங்களுக்கு டாக்டர் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற ஒரு வரி. ரெண்டாவது, உங்களை பற்றி எது பேசினாலும் இந்த காதலை வாங்கி இதே காதலை விட்டுருங்க, அடுத்த காதலை விட்டுறாதீங்க, நடுவில் ஏதாச்சும் நின்றோம் பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நன்றி என்கின்ற வார்த்தையை கூட யாரிடமும் எதிர்பார்க்காதீங்க பார். இந்த 3 பாயிண்ட் தான் எங்களை எல்லாம் தினமா எந்த இதுலையுமே அரசியல் கட்சிகள் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளையும் சேராமல் எல்லாத்தையுமே அணுகி இப்படி ஒரு திட்டத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சென்றோம். நாங்கள் அப்பொழுது பாடுவிட்டு பெரியவர்கள்லாம் ஒரு 10 பேர் கூடவே வந்துகிட்டே இருந்தாங்க. 3 முறை இந்த திட்டம் தோல்வியை தழுவியது. அதுக்கு பின்னர் ஒரு மாறுபட்ட சிந்தனைகள் மூலம் நாங்களே அந்த திட்டத்தை மூத்த பொறியாளர்களை கொண்டு மாற்றி போட்டு இது பண்ணி இப்பொழுது அங்கே மேலே இருந்து தண்ணீர் வாய்க்காலில் வருவதற்கு பதிலாக இங்கே கீழே காளிங்கராயன் பாளையத்திலே இருந்து பம்பிங் மூலம் நீரேற்று நிலையங்கள் மூலம் 6 நீரேற்று நிலையங்கள் மூலம் இப்பொழுது இந்த திட்டத்தை செயலாகத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1658 கோடிகள் இதற்காக அரசு செலவிட்டிருக்குது. கேட்கறக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். 30 வருஷமா இதுக்காக நீங்க போராடி இருக்கீங்க. இந்த திட்டத்தினால உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கா சார்? இப்ப எங்களுடைய ஆதங்கம்லாம் என்னன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்காகவே நாங்க எந்த கட்சியிலும் சேராமல் பொது நோக்கத்துக்காகவே செயல்பட்டுட்டோம். ஆனால் திட்டம் முழுமையாக பயன் தந்ததான் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஏன் முடியல அப்படின்னாக்க, நமது பகுதிகள் அத்தனையுமே மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மறைவு பிரதேசம். அந்த மறைவு பிரதேசம்ங்கிற பொழுது பெய்கின்ற மழை அத்தனையுமே மேற்கு நோக்கி பாய்ந்து அவர்களுக்கு போயிடுது. இப்போ பவானிசாகர் டேம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம இருக்கு. மேட்டூர் டேம் வறண்டு கிடக்குது. இதே சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா நல்லா இந்த சமயத்துக்கு ஆடி மாசத்துல குறுவை சாகுபடிக்கெல்லாம் அவங்களுக்கு தண்ணி நிறைய இருந்தது. இன்னைக்கு ஏன் இல்லை? இதே நோக்கம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனாலும் அங்கே பவானிசாகரில் தண்ணி இருந்தால் தான் எங்களுக்கு தண்ணி வரும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பழைய பாசனமான பவானிசாகரில் கொடிவேரி பாசனம், அடுத்தது எல்பிபி பாசன பகுதி, காளிங்கராயன் பாசன பகுதி. நாங்கள் 1994 அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களை நாங்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம், யாருடைய பாசன பகுதியிலும் பாதிக்காமல் தரப்பள்ளி அர்க்கன்காட்டையோ எல்பிபி பாசன பகுதியிலோ காளிங்கராயன் பாசன பகுதியிலோ எந்த ஒரு பாசன பகுதியிலுமே பாதிக்காமல் எங்களுக்கு ஒரு திட்டம் வேணும்னா ஏனென்றால் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வெண்ணெய் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவர்களும் பாதிக்கக்கூடாது, எங்களுக்கும் பாதிக்கக்கூடாதுன்னு தான். இன்னைக்கு ஓரளவுக்கு திட்டம் நிறைவேறி வந்தாலும் கூட போதிய தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது.
ஓகே சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட அதிகமான ஆதரவோட வந்த ஆட்சி தான் டிவிகே ஆட்சி. இன்னைக்கு மக்களுக்கான நிறைய நலப்பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இப்போ மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன வைப்பீங்க சார்? மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்கலான் இருக்கிறோம். அந்த கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் அல்லது பாண்டியாறு மோயார் திட்டம் இவைகள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நீண்ட நாட்களாக பேசும் பொருளாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே மழை காலங்களே ஓவேலியிலே இரும்பு பாலத்திலே அந்த பகுதிகளிலே அதிகமான மழைகள் பெய்யும் பொழுது அந்த மழை நீரேற்று பம்புகள் மூலம் கீழே பவானி சாகருக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இன்னைக்கு 2 மாநிலங்களும் பேசி ஒரு முடிவு இல்லாமல் இருக்கு. இருந்தாலும் கூட நமது மாநிலத்திலேயே பெய்கின்ற மழையை எப்படி நமது பகுதிக்கு திருப்புவது, அப்படி திருப்பி கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த தண்ணீரை சேமித்து வைத்து ஸ்டோரேஜ் பல இடங்களில் ஸ்டோரேஜ் செய்து இந்த பாசனங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கு எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்திக்கடவு திட்டத்துக்கு முழுமையாக தண்ணீர் வேண்டும். 2வது, இன்னைக்கு 1040 குளங்குட்டை தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான குளங்குட்டைகள் விடுபட்டு போச்சு இந்த பகுதியிலே. பெருந்துறை, சென்னிமலை, வெள்ளோடிலிருந்து அன்னூர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றுக்கணக்கான 400க்கும் மேற்பட்ட குளங்குட்டைகள் எல்லாம் முதல் திட்டத்தில் சேர்க்காமச்சு. அதனால தான் நாங்கள் இப்போ 2வது அத்திக்கடவு திட்டம் வேணும்னு கேட்டுட்ருக்கிறோம். இந்த 2வது அத்திக்கடவு திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரோம்னா எங்களுக்கு தேவை தண்ணீர் வேணும். அந்த மிகையான தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் அதை ஸ்டோரேஜ் பண்ணி நாங்கள் பயன்படுத்த முடியும். குறுவை சாகுபடிகளும் டெல்டா மாவட்டங்கள், திருச்சி, தஞ்சை போன்ற டெல்டா மாவட்டங்களும் பயன்படுத்த முடியும். இதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால் ஸ்டோரேஜ் பண்ணணும், தண்ணியை சேமிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முறை 25 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் போச்சு. வீணாக யாருக்கும் பயன்படாத போச்சு. நாங்கள் இங்கே 1.5 டிஎம்சி தண்ணீருக்காக 30 ஆண்டுகள் அலையிறோம், கெஞ்சிட்டு இருக்கிறோம், தண்ணி கொடுன்னு. இந்த இவ்வளவு தண்ணியை வீணாக விட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சரியான பவானிசாகர் டேமுக்கு இன்புட் என்ன வருது, அவுட்புட் என்ன வருது, மழை பெய்கிற தண்ணீர் எவ்வளவு வருது, அது எப்படி முறையான கணக்குகளே இல்லை. ஓரளவுக்கு வச்சுருக்குறாங்க, ஆனால் அது சரியானதானா இல்லை. ஆகவே முதலில் தண்ணீரை ஸ்டோரேஜ் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் தேக்கி அதையை அத்திக்கடவு அனாசி திட்டத்துக்கு விட வேண்டும். 2வது திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதான் நாங்கள் முதல்வரிடம் இதற்கு நாங்கள் இப்போது என்ன எதிர்பார்க்குறோம்னா, முன்னிருந்த ஆட்சிகளை விட இன்று தவேகா உடைய ஆட்சி முறையில் நான் விஜய் படமெல்லாம் அதிகமாக பார்த்ததில்லை. ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் அதிகமாக படத்துக்கு போகிறதில்ல. இது பண்ண இவரை பற்றி முதல்லையும் தெரியாது. ஓரளவுக்கு ஏதோ இருக்காரு என்னன்னு தெரியாது. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு டாக்டர் MS உதயமூர்த்தியுடைய கோரிக்கைகளில், அவருடைய நினைவுகளில் பல எங்களுக்கு சாதகமாக இருப்பது போல் தோற்றுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊழலற்ற அரசியல்வாதிகள் மேலே இருந்தால்தான் கீழே வரை ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு தர வேண்டும். இது ஒரு எண்ணங்களில் ஒரு மாற்றம் தர வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கம்யூனிட்டிகள் மட்டும்தான் அந்த காலத்தில் எலெக்ஷனில் நிற்க முடியும். பல லட்சக்கணக்கான தொகைகளை செலவு பண்ண வேண்டும். நானெல்லாம் மாணவ பருவத்தில் இருந்த பொழுது 1987 இதை பற்றி ஒரு மிகப்பெரிய சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஈரோட்டிலே டாக்டர் ஜீவானந்தம் உட்பட பல தியாகிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து சமுதாய விழிப்புணர்வு இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை 1987 ஏற்படுத்தினோம். அப்பொழுது எனக்கு வயது 23. கிராமம் அப்பவும் போவோம், தெருக்களில் போவோம், மது விலக்குக்கு எதிராக உண்ணாவிரதம் இருப்போம், லஞ்ச லாவண்யத்துக்கு எதிராக உண்ணாவிரதம் இருப்போம், துண்டு பிரசுரங்கள் வெளியிடுவோம். நிறைய கூட்டங்கள் நடத்தினோம் ஓராண்டுகள். அதற்கு பிறகுதான் டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்களுடைய உந்துதலால் இந்த மக்கள் சக்தி இயக்கம், மக்கள் தூய்மை இயக்கம் என்று 2 இயக்கங்கள் ஏற்பட்டன. திரு CS அவர்களுடைய தலைமையிலே மக்கள் தூய்மை இயக்கம், திரு MS உதயமூர்த்தி அவர்கள் தலைமையிலே மக்கள் சக்தி இயக்கம். இந்த 2 இயக்கங்களிலே என்னை போன்ற இளைஞர்களெல்லாம் மக்கள் சக்தி இயக்கத்திலே இணைந்து இந்த சமுதாய மாற்றத்துக்கான காரியங்களை, செயலாற்றங்களை துவங்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் டிவிகே ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு மக்கள் சக்தி உறுப்பினரா? ஏன்னா மக்கள் சக்தி இயக்கம் தான் நேர்மையான தூய்மையான அரசாங்கம் வேணும் அப்படிங்கிற கொள்கையுடைய ஒரு இயக்கம். ஸோ இந்த இயக்கத்தின் சார்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆட்சியை பற்றி? ஒரு மாற்றம் என்பது உடனடியாக வராது, காலம் எடுத்துக்கொள்ளும். அந்த எண்ணங்களுடைய வீரியம் அதிகமாக அதற்கு ஒரு காலகட்டம் வரும். ஒரு சுனாமி வந்தது போல் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இன்றைக்கி பணம் கொடுக்க வேண்டியதில்லை, யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை, லஞ்ச லாவண்யங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. அதாவது ஓட்டுக்கே, கரெக்ட், வாக்குக்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. மக்கள் இன்றைக்கி ஓ பரவாயில்லையே அப்படின்னு அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு மாறுதலை நோக்கி சென்றுட்டுருக்காங்க. இந்த மாறுதல் எப்படி ஏற்பட்டது?
நாங்கள் நினச்சி பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு சில தொகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி கம்யூனிட்டி மட்டும்தான் வந்து எலெக்ஷன் நிற்பாங்க. மற்றவங்களாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த உருவங்கள் மாறி இருக்கு. அதற்கு என்ன காரணம்? இந்த மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடிஞ்சது? யார்? உதயமூர்த்தி போன்றவர்கள் போட்ட எண்ணத்தின் விதைகள், மிகப்பெரிய சிந்தனையாளர்கள்லாம் போட்ட எண்ணத்தின் விதைகளின் வடிவமாக இன்று செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இவர்கள் மூலம் நிச்சயமாக பாண்டியாறு புனர்வள திட்டத்தை நிறைவேற்ற முடியும். எங்கள் பகுதிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகளை பெற்றுத்தர முடியும். இன்னும் பல தமிழகத்திலே இன்னும் பல வறண்ட மாநிலங்கள் இருக்கின்றன, வறண்ட பகுதிகள் இருக்கின்றன. இவர்களுக்கெல்லாம் நிலத்தடி நீர்மட்டத்தை மேலே உயர்த்துவதற்காக நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. இவர்களெல்லாம் செயலாக்கத்துக்கு கொண்டு வர முடியும். தென்னக நதிகள் இணைப்பு என்பதை விட சின்ன சின்ன திட்டங்கள், அங்கே போகின்ற ஓடையிலே போகின்ற தண்ணீர், அங்கே வாய்க்காலிலே போகின்ற தண்ணீர், இதையெல்லாம் அந்தந்த பகுதிகளில் சேமித்து அந்த எப்பொழுது தேவையோ அப்பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரியெல்லாம் நல்ல திட்டங்கள் வரும்பொழுது தான் தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். தமிழர்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒப்பற்ற ஒரு தமிழ் சமுதாயம் உருவாக வேண்டும். இதுதான் டாக்டருடைய குறிக்கோள். அந்த ஒப்பற்ற ஒரு தமிழ் சமுதாயம் எப்பொழுது உருவாக வேண்டும் என்றால், நல்ல எண்ணம் கொண்டவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல அறிவுடையவர்கள், இந்த சமுதாயத்தின் மேல் ஒரு பற்று உடையவர்கள் அங்கே ஆட்சி பொறுப்பிலே அமர வேண்டும். அப்படி அமரும் பொழுதுதான் மாற்றம் மேலிருந்து துவங்க வேண்டும். டாக்டர் கூட சொல்லுவாருங்க, மாற்றம் ஒவ்வொரு தனி மனிதனாக இருந்து துவங்க வேண்டும்னு சொல்லுவார். ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது அந்த எண்ண ஓட்டங்கள் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும்பார். நிறைய மக்கள் எங்கிட்டே இருந்தாங்க, இப்படியே அரசியல் போகுதே, சீர்கெட்டு போகுதேன்னு. அந்த எண்ண ஓட்டங்கள் தான் இன்று மிகப்பெரிய சமுதாய மாற்றமாக உருவாகி அது அரசியல் சுனாமியாக மாறி ஒரு நல்ல பலனை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி சார். இன்னைக்கு நம்ம சேலை சிறந்த சொல்ல சமூக செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய பெருந்துறையை சேர்ந்த திரு முருகபூபதி அவர்களை தான் நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரி புக் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இவரோட 30 வருஷம் காலம் மக்களுக்கான சேவையை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பொலிட்டிக்கல் மைண்ட்.